வெல்கம் பேக் டு கர்ப்போம் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இட்லி பொடி செய்ய போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி 3/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். சிவந்ததும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி 3/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காவை சேர்த்துக்கலாம். ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காய் வறுத்த பிறகு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் பேனில் வரமிளகாய் ஒரு 20 எண்ணிக்கைக்கு காம்போடு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாயை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணாமல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 2 முழு பூண்டு சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்த்துக்கலாம். ஆற வச்சு கிரைண்ட் பண்ண வேண்டியதான். இதில் தேங்காய் மட்டும் எண்ணெய் கக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மற்ற எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் அதோட சேர்த்து கிரைண்ட் பண்ணிடலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியதுதான். நல்லா சூப்பரான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இட்லி பொடி ரெடி. இது நம்ம ரொம்ப நாளுக்கு வச்சுக்க முடியாது. ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்பப்போ தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் ஃப்ளேவரோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இட்லிக்கு மட்டும் இல்லை, நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.